ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குரு சுக்ர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது துலா ராசி மற்றும் துலா லக்னத்திற்கு சனீஸ்வர பகவான் வக்ரம் அடையக்கூடிய பயிற்சி பலன்கள். ராசிக்கு 5ஆம் பாவகத்துல வக்ரம் அடைய போறாரு. இப்ப இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, எதிர்வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். துலா ராசி மற்றும் துலா லக்னத்தை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவான் முதல் தர யோகாதிபதி. எந்த லக்னத்துக்கு அவர் நன்மை செஞ்சாலும் செய்யாட்டியும், தீமை செஞ்சாலும் செய்யாட்டியும், துலாத்துக்கு அவர் நன்மை செய்யக்கூடிய எந்த இடத்துல இருக்கட்டும், அவர் 6ல் இருக்கட்டும், 8ல் இருக்கட்டும், 12ல் இருக்கட்டும், கைவிடுவாங்களா ஜாதகரை அப்படின்னு கேட்டிங்கன்னா கைவிடவே மாட்டார். அவர் என்னதான் அவருடைய பார்வை கடுமையாக இருந்தாலும் அவர் பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகமான கிரகமாக இந்த ராசியை பொறுத்தவரை வராது. அப்போ இது பஞ்சம ஸ்தானத்திலேயே வக்ரம் அடையக்கூடியது. முதல்ல பார்த்தீங்கன்னா துலா ராசியை பொறுத்தவரையும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல பார்த்தீங்கன்னா அதிபயங்கர புத்திசாலிகள். ஆனால் பணத்தை எப்படி சேமிக்கணும், எப்படி செலவு பண்ணணும், எல்லார்கிட்டையும் எப்படி இருக்கணும் பொருளாதாரத்தில் அப்படிங்கிறத மறந்துடுவாங்க. எளிதில் மற்றவங்களை நம்பி மோசமடையக்கூடிய நபர்கள். எப்போவுமே வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட். இப்போ நம்பி ஏமாற்றம் அடைஞ்சாலுமே அதை பற்றி பேசுறதுக்கு பெருசாக விருப்பப்படுவாங்களான்னு கேட்டிங்கன்னா விருப்பப்படவே மாட்டாங்க. அடுத்தது என்ன, ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு, அடுத்தது என்ன அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இந்த ராசியை பொறுத்தவரையும் நல்ல பலமாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே மற்றவங்களுக்கு கண்மூடித்தனமாக செலவு பண்ணக்கூடிய நபர்கள். நான் ஓரளவுக்கு தொழில் பண்ணிட்டு இருந்தேன். அந்த தொழிலில் பார்த்திங்கன்னா 5 பேர் 6 பேர் டெய்லி வருவாங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு. அவங்களுக்கு எல்லாம் வேணுங்கிறது. காலையில் பார்த்திங்கன்னா 200 ஆகும், மதியானம் 200 ஆகும், சாயந்தரம் 200 ஆகும், வேற குறைய ஒரு நாளைக்கு 750 ரூபா அவங்களுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணேன். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு தொழில் இல்லாத போது, வேலை இல்லாத போது அவங்க எல்லாருமே உங்களை சும்மா பார்க்கறதுக்காக வந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உறவுகளும் சரி, பணம் இருக்கும்போது ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா உங்களை முன்னிறுத்தி செய்யறது, நீங்கள் பெரிய எக்ஸாம்பிளாக பண்ணுறது, நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது, உங்களை முன்னிறுத்தி இந்த விசேஷத்தை நீங்கள் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது, இது எல்லாமே நிறையா போயிட்டுருக்கு. ஆனால் இந்த கொஞ்சம் இந்த லாஸ் ஆகி இந்த ப்ராப்ளம் வந்தனால பார்த்தீங்கன்னா இந்த 1.5 வருட காலமாக உங்களுக்கு பெருசாக மதிப்பு மரியாதை கொடுக்கல. ஏதாவது ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் கீழே இறங்கினதுனால இந்த மதிப்பு மரியாதை போயிருக்கும். நீங்கள் யதார்த்தமாக நடக்கக்கூடியது. ஏன்னா துலாத்தை பொறுத்தவரையும் தெரியும், பயங்கர யதார்த்த மனப்பான்மை. ஒரு விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சனி பகவான் உச்சமடைகிறார், சூரிய பகவான் நீச்சம் அடையக்கூடிய வீடு. அப்போ இந்த ஆளுமை திறன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த பின்னாடி யோசிக்கணும், இவங்க இதை பண்ணுவாங்களா, நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. கண்மூடித்தனமாக மற்றவர்களை நம்பினதால நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கா. உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல இருந்து இப்படின்னு ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்குனதுக்கு இன்னைக்கு கடுமையான மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்குங்க. கேட்கக்கூடாத வார்த்தைகள் எல்லாமே கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்டுட்டு இருக்கீங்க. அதே போல் இதுக்கு முன்னாடி கேது உங்களோட ராசியில இப்போ பார்த்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் மாதம் முழுக்க முழுக்க ஏதாவது விரத்தி தன்மை அதிகமாக இருக்குது. இனிமேல் நல்லா ட்ரெஸ்ஸு கூட பண்ணணும். துலாத்தை பொறுத்தவரை நல்லா ஆடம்பரமாக இருக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நிறையா கார் வாங்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும். இனிமேல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 2 வருட காலமாக அதை பற்றி பேசுறது இல்லை. வீட்டில் கார் இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு பெருசாக தோணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தோணவே தோணாது. விரத்தி தன்மை அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக ட்ரெஸ்ஸிங்க்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காம ஏதாவது ஏனோ தானோன்னு இருப்பாங்களா. அதே போல தாடி வச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரின்சிபல்ஸ் இந்த 2 வருஷமாக கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருந்தது எல்லாமே மாறிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறிடுச்சு. இனி வரக்கூடிய காலங்கள் இதெல்லாமே நீங்க கடந்து வந்த பாதைகள். இனி வரக்கூடிய காலங்கள் சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைகிறதுனால உங்களுக்கு யோகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக யோகம். பஞ்சமஸ்தானத்திலே ஒரு கிரகம் வக்ரம் பெறும்போது நமக்கு கிடைக்காத ஒன்று, நம்ம போராடிட்டு இருக்கிற ஒன்று, நம்ம பிறந்த கால ஜாதகத்திலையும் சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இது முதல் தர யோகமா கொண்டாட்டமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். நிச்சயமாக என்ன கிடைக்கலையோ அந்த கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காம ஒரு பயிற்சி முடியவே முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல வேலையில வீண் விரயங்களும் செலவினங்களும் அதிகமாக ஏற்பட்டுட்டு இருக்கு.
வேலை வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையா 2 மணி நேரம் போட செய்யக்கூடிய வேலைய மத்தவங்களுடைய பிரச்சனைகள்னால 4 மணி நேரம், 5 மணி நேரம் தொடர்ந்து வேலை செய்ற மாரி இருக்கு. அப்படி செஞ்சுமே ஒரு பேரும் புகழும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நெனச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, இனி 5ஆம் அதிபதி 5லயே இருக்கக்கூடிய இந்த நாட்கள் வேலை சம்மந்தப்பட்ட ஒரு பாதிப்புகள் இருந்தெல்லாம் விலகிருவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருப்பீங்க. என்னதான் சனீஸ்வர பகவான் இப்படி பலம் பெற்றாலும், துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கையை குடுப்பாரா? பஞ்சம ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் நிச்சயமாக ஒரு யோகத்தை ஏற்படுத்தி குடுக்காம போகவே போகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா போகாது. நெறைய கவன சிதறலும், எதிர்பார்ப்புகளும் அதிகமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமா எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்காரு. அதேபோல குழந்தை ஸ்தானாதிபதியாக வர்றார். அப்ப கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 5 வருடங்கள் ஆயிருச்சு, 6 வருடங்கள் ஆயிருச்சு. குழந்தை சம்மந்தப்பட்ட எந்த விஷயமுமே வந்து பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல்லா இல்ல. வெளிய ஒரு விசேஷத்துக்கு போனாலும், குழந்தை எப்பொழுதுன்னு கேட்டுட்டே இருக்காங்க. அதனால பெருசா நாங்க வந்து வெளிய போறதே இல்ல. அவாய்ட் பண்றோம். என் சம்சாரம் வெளிய வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதிப்படையக்கூடிய நபர்களுக்கு இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு குழந்தை பேருக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகளும் குழந்தையை சார்ந்து ஏற்படக்கூடிய ட்ரீட்மெண்ட்டும் சரி, இந்த நேரத்துல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாமாம். குழந்தை பேருக்கு உண்டான காலமாக இது இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கும். அதேபோல நான் ஏற்கனவே அரசாங்க சம்பந்தப்பட்ட பதவிகள்ல இருக்கேன். அதே கடுமையா போராடி வாழ்க்கையில ஜெயிச்சு நான் அந்த இடத்துல இருக்கேன். மேற்கொண்டு நான் பரீட்சை எழுதி அடுத்த ஸ்டேஜுக்கு போகலான்ட்டு இருக்கேன். இப்ப இருக்க சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட்டா கீழ இருக்கக்கூடிய பொசிஷன்ல கிடைச்சிருக்கு. இனி மேற்கொண்டு எக்ஸாம் எழுதி நான் அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தைரியமா இருக்கக்கூடிய நபர்களுக்கு சனீஸ்வர பகவான் நிச்சயமா எதிர்பாராத திருப்பத்தையும், வெற்றியையும் ஏற்படுத்தி குடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ஏற்படுத்தி குடுப்பாரு. அதேபோல விதிக்காரகன் உங்களோட ராசிநாதனான விதிக்காரகனும் சரி, மதிக்காரனும் சரி, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான இடத்துல இப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய பயிற்சியும் நல்லதா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லதாக இருக்கு. அதனால முழுக்க இது அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கும் சரி, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கும் ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல காதல், நான் ஏற்கனவே காதலிச்சுட்டு இருக்கேன். பெற்றோர் சம்மதத்தோடு தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக தடங்கல் ஏற்பட்டுட்டே இருக்கு. அவங்க வீட்ல ஓகே சொன்னா, எங்க வீட்ல வந்து வேண்டான்னு சொல்றாங்க. எங்க வீட்ல வேண்டான்னு சொன்னா, அவங்க வீட்ல ஓகேன்னு சொல்றாங்க. இதனால இவங்க 2 பேரையும் சேர்த்து பேசி வச்சு முடியலாம். ஆனா, பெற்றோர் சம்மதம் இல்லாம எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிற முடிவுல இருக்கேன் நானு. இனி வரக்கூடிய காலங்கள் அவங்களுடைய சம்மதத்தின் பேர்லயே எனக்கு கல்யாணம் நடக்குமா? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா ஒரு கல்யாண யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. நிறைய சின்ன வாக்குவாதம் எல்லாமே பெரிய பிரச்சனைகள் ஆகி கடுமையான மன சுமைகள்ல இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே ஒரு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தாம வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கான பாதையை மட்டுமே காமிக்கக்கூடிய ஒரு இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்காரு. என்ன நீங்க நேர்மையா போடக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்காம ஒரு ஏமாற்றத்தை இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்களும் போற வரவங்க எல்லாருமே நம்மளை ஏமாற்றுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் ஒரு மன உளைச்சல்கள் இருந்திருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வேலை வாய்ப்புகளுக்கும் சரி என்ன எஃபோர்ட் பட்டணும் அந்த எஃபோர்ட்டுக்கு உண்டான பலன்களும் சரி உங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்ட பல விஷயம் எங்கிட்ட வந்து லக்குங்கிறது ஒன்று இருந்தது. இப்பெல்லாம் வந்து எனக்கு லக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியற அளவுக்கு ஆயிடுச்சு நிலைமை. நான் ஒரு விஷயம் பண்ணாவே அது சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது. என்னோட விஷயத்த மற்றவங்க கிட்ட கொடுத்து அவங்க முயற்சி பண்ணதான் எனக்கு சக்ஸஸ் ஆகுது. இந்த மாதிரி சொல்லக்கூடிய மன உளைச்சல்கள் எனக்குன்னு லக்கு இருக்குதா இல்லையா சில சமயம் நானே வந்து யோசிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் உங்களுக்கு ஒரு லக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த லக்குனால வந்து வாழ்க்கை தரம் உயருமா வாய்ப்புகள் தட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கோச்சாரம் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை தக்க வச்சுக்காதும் உங்களுடைய தசா புத்தியை பொறுத்து. ஆனா கோச்சாரம் ஒரு நன்மை செய்யக்கூடிய காலத்துல இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா தசா புத்தி நிச்சயமா முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக முக்கியம். இப்ப நீங்க கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தான். 40% 60% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லாருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.